வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாயி போச்சு. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா சாலிடா அதுல அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காவது சர்க்கரை நோய் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இந்த சர்க்கரை என்னங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா? நாங்களும் ஊசி மேல ஊசி போடுறோம், இன்சுலின் வந்து காலையில எடுக்கிறோம், நைட் எடுக்கிறோம், உணவு முறை கட்டுப்பாடு இருக்கும், எல்லாமே இருக்கும், கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்றவங்களுக்கு கூட வந்து பாருங்க, உணவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னும் போது டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட். ரெக்கரன்ஸ் அண்ட் ரிலாப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நோயா இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகுது. இது வந்து நார்மல்லி இருக்குது, பெருசா மருந்து மாத்திரையே கூட இதுக்கு தேவையில்லை, உணவியல் மாற்றங்கள் மூலியமாவே நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்றது இப்ப உலக சுகாதார நிலையம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்னதாங்க பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க டயபெட்டிஸா? இந்த டயபெட்டிஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது வந்து பாருங்க, செல்கள் இன்சுலினை ஏற்க மறுப்பது, எடுத்துக்கொள்ள மறுப்பது, இதெல்லாம் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. சரி, இப்ப இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வந்துருச்சு. இப்ப நாங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னா, மொதல் விஷயம், நீங்க ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னாலும், அதாவது ரத்தத்துல சர்க்கரையினோட அளவு வந்து அதிகமா இருக்கு, ஆனா சர்க்கரை நோயாளின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு சர்க்கரை இல்லை, அந்த ஸ்டேஜ் அதுதான் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ். டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ரொம்ப ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப இளம் வயசுலயே 400 500 சர்க்கரை இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அவங்களா இருந்தாலும். டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், 30 வயசுக்கு மேல எனக்கு இன்சுலின் செக்ரேட் ஆகுது, ஆனா போதுமான வீரியத்தன்மை இல்லை, அப்ப எனக்கு மாத்திரையே கூட போதும், ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் தேவை, அவங்களா இருந்தாலும். அதே மாதிரி கஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிம்பாங்க, பிரெக்னன்சியும் போது சக்கரை வரும், பிரெக்னன்சி முடிஞ்ச உடனே மேக்சிமம் அதுவே ரிவர்ஸ் ஆகிறது உண்டு. எதுவா இருந்தாலும் உணவியல் மாற்றங்கள், அந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை மெயின் ரீசனா இருக்கு. இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க, நம்ம உடம்பு, இப்ப நான் காலையில இருந்து பேசிட்டே இருக்கேன், எனக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எதுல இருந்து வரும்? கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து உணவுல இருந்து வரும், ஆரோக்கியமான கொழுப்புகள்ல இருந்து வரும், புரதங்கள்ல இருந்து வரும். இந்த மாவு சத்து உணவுல இருந்து நிறைய எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் எனக்கு இன்சுலின் அப்படின்றது நிறைய தேவை. இதே ஆரோக்கியமான கொழுப்புகள், இன்சுலின் கம்மி இருந்தா போதும், புரதங்கள் கம்மி இருந்தா போதும். அப்ப நான் உணவு முறையே மாத்திக்கிறேன். எப்படி அப்படின்னா, ஆரோக்கியமான கொழுப்புகளும் புரதங்களும், அதே மாதிரி மாவு சத்தை ரொம்ப கம்மி பண்றேன், நார் சத்தை அதிகப்படுத்துறேன். அப்ப எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 1:1 டயட். இதை நீங்க 21 நாள் சேலஞ்சாவே எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க என்ன மெடிசன்ஸ் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க, கூட இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. 21 நாள் கழிச்சு டாக்டர் கிட்ட போங்க, டாக்டர் சொல்வார், நல்லா குறைஞ்சிருச்சுப்பா, நான் மாத்திரை கம்மி பண்றேன், இன்சுலினை கம்மி பண்றேன், ரொம்ப கம்மி லெவல்ல தான் சுகர் லெவல் இருக்கு அப்படின்னா மாத்திரையே வேண்டாம்ப்பா, உணவு முறை நீ என்ன ஃபாலோ பண்ணி அதே போய் ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப 3 நேரமும் 1:1 டயட். 1:1 டயட்னா என்னன்னா, காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது வேணா சாப்பிடுங்க, அது ஒரு கப், புட்டு புட்டு ஒரு கப்ல போட்டுக்கோங்க. காய்கறிகள் ஒரு கப், என்ன காய்கறி எடுக்கலாம், என்ன சீசனல் வெஜிடபிள்ஸோ அதை எடுங்க. பீட்ரூட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, பீட்ரூட் வேண்டாம். உருளைக்கிழங்கு, அதுலயும் மாவு சத்து, இந்த கிழங்கு வகைங்க வேண்டாம். கொட்டை வகைங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா கூட ஊற வச்சு முளைக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்ப காலையில ஒரு கப் இட்லினா ஒரு கப்பு நிறைய வெஜிடபிள்ஸ். இப்ப இவ்வளவு பெரிய கப்ல வந்து நீங்க இட்லி எடுக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோண்டு கப்ல வெஜிடபிள்ஸ் எடுக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய கப்ல இட்லினா அவ்வளவு பெரிய கப்பு வெஜிடபிள்ஸ், அவ்வளவு வெஜிடபிள்ஸ் என்னால சாப்பிட முடியாது, இவ்வளவுதான் சாப்பிடணும், அப்ப அவ்வளவுதான் இட்லி எடுக்கும். 1:1 டயட், காலையில, மதியம் 1:1, நைட் 1:1 டயட். 3 நேரமும் சம அளவு காய்கறிகள் அப்படின்றத எடுக்கணும். அதே மாதிரி பாருங்க, வாரத்துல 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய். பாவக்கால வந்து பாத்தீங்கன்னா மொமாடிசின் சாண்டன் அப்படின்ற மூலக்கூறுகள் இருக்கு, இது சர்க்கரையை பெருமளவு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கு. அப்ப வாரத்துல 3 நாள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் எடுக்கணும். வாரத்துல 4 நாள் கோவக்காய் எடுக்கணும். கோவக்கால காப்பர் சத்து அதிகம் இருக்கு, காப்பர் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, அதனால வாரத்துல 4 நாள் கோவக்காய். சரிங்களா? அது இல்லாம வாரத்துல 3 நாள் கீரைகள். என்ன கேட்டா டெய்லியே ஒரு கீரை அப்படின்றது எடுத்துக்கோங்க. கீரை சாப்பிட சொன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து பாருங்க, எங்களுக்கு முருங்கை மரம் இருக்கு அப்படின்னு முருங்கீரையே சாப்பிடுவாங்க. முருங்கீரை ரொம்ப நல்லது இல்லை மேடம் அப்படிம்பாங்க. எல்லா கீரையும் நல்லதுதான், ஆனா ஒரே கீரையை ரிப்பீட்டடா சாப்பிட்றதுக்கு பதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை அப்படின்றது எடுத்துக்கோ, புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆவாரை குடிநீர் அப்படின்றது ஆவாரம் பூ மட்டும் இல்லைங்க, ஆவாரம் பூ, மருதம்பட்டை, முத்தக்காசு, கடல் எழிஞ்சு, இந்த மாதிரி நாவக்கொட்டை, இந்த 5ஐயும் வந்து சம அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்ல வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் தனித்தனியா பவுடராவே நாட்டு மருந்து கடையில கிடைக்குது, அதுக்கும் மேல ஆன்லைன்ல நீங்க கேக்குறீங்க அப்படின்னா கிடைக்கும். அதுக்கும் மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்க கிட்ட கேட்டாலும் நாங்க வந்து கொரியர் பண்ணுவோம். ஆக இந்த பவுடர் வாங்கி வச்சுட்டு
இந்த பவுடரு காலையில நைட் 2 நேரமே 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதை வந்து வடிகட்டி குடிக்கணும். இனிப்பு எந்த விதத்தையும் எடுக்கக்கூடாது. டயபிட்டிஸ் பேஷண்ட் நான் கேட்பேன், சுகர் எடுக்கிறது இல்லல்லம்மா அப்படின்னு. ஒயிட் சுகர் எடுக்கிறது இல்லை மேடம், நாங்க பனவெல்லம் எடுப்போம். ஒயிட் சுகர் எடுக்கிறது இல்லை மேடம், நாங்க தேன் எடுப்போம். இனிப்பு எந்த ஃபார்ம்லயும் எடுக்கக்கூடாது. இனிப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டீவியா ஆஃபிஸ்னாலிஸ் அப்படிம்பாங்க, இனிப்பு துளசி பொடி அதை எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சர்க்கரை மாதிரி 20 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு, அதை எடுத்துக்கோங்க. அதனால சுகர் ஏற போறது இல்லை. ஆக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி காலையில ஒரு 1/4 மணி நேரம், நைட் ஒரு 1/4 மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ற வாட்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டுப்பாங்க. போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே நடக்குது, நான் இன்னைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தேன், நான் இன்னைக்கு 5,000 ஸ்டெப்ஸ் நடந்தேன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு வாக்கிங்கோட ஃபுல் ஃபிளெட்ஜ் ரிசல்ட் வரணும் அப்படின்னா கண்டினியூஸ் வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங், கை இப்படி விசாட்டி நடக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வாக்கிங் இது ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வெந்தயம் வாங்கி வச்சுக்கோங்க. வெந்தயத்தை வாங்கி வச்சு வெந்தயத்தை ஊற வச்சு முளை வர வைக்கணும். முளை வர வச்சிங்க அப்படின்னா 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசைன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சுகர் லெவலை அழகா குறைக்குது அப்படின்றது ரிசர்ச் சொல்லியிருக்கு. அப்ப இல்லைங்க எங்களுக்கு முளை வர வச்சு அப்படியே சாப்பிட்டா ஈரம் ஆகுது, நிறைய பேஷண்ட் சொல்றது உண்டு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, முளை வர வச்சு நல்ல பெருசா முளை வந்துடணும். அதுக்கப்புறம் வெயில்ல காய வைங்க. காய வச்சு அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து வாயில கொட்டி தண்ணி மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிக்கலாம். அப்படி எங்களுக்கு பச்சையா சாப்பிட்டா ஒன்றும் பண்றது இல்லை அப்படின்னா ஊற வச்சு முளைக்க வச்சு முளை வர வச்சு அதை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ரொம்ப கசப்பு இருக்காது, நல்லாவே இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த உணவியல் மாற்றங்களோட அந்த ஹெர்பல் கஷாயம் பவுடர் இதையும் சேர்த்து சாப்பிடும் போது 21 டேஸ் நீங்க இதை ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கோங்க. உங்க சுகர் எவ்வளவு குறைஞ்சிருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.